வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரீப்ளேஸ் ஃபங்ஷன். ரீப்ளேஸ் ஃபங்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதோட சின்டெக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் ஃபங்ஷன் எப்படி யூஸ் பண்றோம்னா, நான் வந்து இந்த B7 செல்லுல இருந்து மொபைல் நம்பர் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 டிஜிட் நம்பர் டைப் பண்ணி வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 0ன்னு சொல்லி டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இதுல ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் நம்பரை மட்டும் நான் வந்து ஸ்டாரா மாத்த போறேன். எப்படி பாருங்க, ரீப்ளேஸ். ஓல்டு டெக்ஸ்ட் என்னதுன்னா, நம்ம எந்த டெக்ஸ்ட்டை மாத்த போறோம், அதான் ஓல்டு டெக்ஸ்ட். B7ல இருக்க வேல்யூவை மாத்த போறோம், ஓல்டு டெக்ஸ்ட். கமா ஸ்டார்ட் நம்பர், எந்த நம்பர்ல இருந்துனா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து. நம்பர் ஆஃப் கேரக்டர் 10, அது நான் அதையும் ஷோ பண்ணி காட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் 10 வந்து C7 செல்லில் 10 கேரக்டர், இது எத்தனை கேரக்டர் இருக்குங்கிறதுக்கு கவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். திரும்ப அடுத்து ஸ்டார்ட் நம்பர் வந்து 1. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட 1 2 3 4 5 6 7 8 9 10 0ன்னு இருக்கு. இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நம்பர் வந்து 1. எத்தனை டிஜிட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் நம்பர் 1 போட்டாச்சு. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர், எத்தனை கேரக்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம், அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர். ஸோ நான் வந்து 5 கேரக்டர் நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ 5. எந்த வேல்யூ வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன், ஸ்டாரை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு 1 2 3 4 5 ஸ்டார் போட்டுட்டேன். இப்போ எப்போதுமே டெக்ஸ்ட்டை கொடுக்கும்போது டபுள் கோட்ல கொடுக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி நான் டபுள் கோட் கொடுத்து இது பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போடுறேன், என்டர் தட்டுறேன். பார்த்துங்க, ஃபர்ஸ்ட் 5 டிஜிட் மட்டும் நமக்கு ஸ்டார் வந்துருச்சு. இப்படி வந்து ஒரு நம்பரை மாஸ்க் பண்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஆதார் கார்டு ஏதோ என்ட்ரி பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து மாஸ்க் பண்ணோம், அதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே இன்னொரு மெத்தடும் இருக்கு. ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ஓல்டு டெக்ஸ்ட் இந்த B4 சூஸ் பண்றேன். நம்ம வந்து ஸ்டார்ட் நம்பர் 1, எத்தனை கேரக்டர் யூஸ் பண்ண போறோம், 5 கேரக்டர். இப்போ அதே இது லாஸ்ட் 5 டிஜிட்டை மட்டும் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதை பண்ணல, அப்போ வந்து 6th கேரக்டர் டு 5th, 5ல இருந்து 6 ஸ்டார்டிங் நம்பர் வந்து 6வது கேரக்டர், அடுத்து 5 அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு ஸ்டார் 5 ஸ்டார் கொடுக்குறோம். இப்போ என்டர் தட்டுறேன், க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர் தட்டுனா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 டிஜிட் வந்து ஸ்டார்னு வந்துருச்சு. இப்போ இது இன்னொரு ஃபங்க்ஷன், ரிபீட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ரிபீட். ரிபீட் ஃபங்க்ஷன் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாரு, அடுத்து எத்தனை டைம்ஸ்னா 5 டைம்ஸ். இப்போ நான் க்ளோஸ் பண்றேன், பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஸ்டார்ஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து ரிபீட் ஃபங்க்ஷன். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரீப்ளேஸ் அண்ட் ரிபீட் ஃபங்க்ஷன் ரெண்டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரீப்ளேஸ் ஓல்டு டெக்ஸ்ட், ஸ்டார்ட் நம்பர் 1, அடுத்து எத்தனை டிஜிட் கேரக்டர், 5 கேரக்டர், கமா ரிபீட். ஸோ 5 கேரக்டர், 5 இதுக்கு நம்ம ஸ்டார் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார் கமா 5. ஸோ 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்றதுக்காக கொடுத்தாச்சு. அடுத்து ரிப்ளேஸ். இதுதான் ஃபார்முலாக்குள்ள ஒரு ஃபார்முலா போடுறது. பார்த்தீங்கன்னா ஸ்டார் 5 6 7 8 9 வந்துருச்சா. ஸோ இப்படி தான் வந்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் எக்ஸல்ல ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ்.